வணக்கம். இப்ப நாலடியார்ல இன்றைக்கு 18வது அதிகாரம் பார்க்க போறோம். நல்லினம் சேர்தல். நல்லினம் சேர்தல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பெரியாரை பிழையாமை அந்த அதிகாரம் இருந்தது. அதோட ஒட்டியே வரக்கூடிய அதிகாரமாக இதை பார்க்கலாம். இது திருக்குறளின் கிட்டத்தட்ட இதே மாதிரி பக்கத்து பக்கத்து அதிகாரம் வரும். பெரியாரை துணைக்கோடல், அடுத்தது சிற்றினம் சேராமை. அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இல்லையா? பெரியாரை துணைக்கோள்கள், சிற்றினத்தோடு சேராமல் இருந்தல் அப்படிங்கிறது. இங்க நாலடியார்ல கொஞ்சம் வித்தியாசமா பெரியாரை பிழையாமை, நல்லினம் சேர்தல், இது பாசிட்டிவ்ல சொல்லுது. சிற்றினம் சேராமைன்னு சொன்னதை இது நல்லினம் சேர்தல் என்று பாசிட்டிவா சொல்ற மாதிரி இந்த அதிகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சோ அந்த அதிகார வைப்பு முறை கூட கிட்டத்தட்ட திருக்குறளும் நாலடியாரும் ஒன்றா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம சைமல்டேனியஸா ரெண்டையும் தான் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதனால நமக்கு ரெண்டு புத்தகம் ஒரே சமயத்துல படிச்ச மாதிரியான ஒரு இதுவும் கிடைக்குது. சோ இந்த இது நல்லினம் சேர்தல். பெரியாரை ஏன் துணை போட வேண்டும்னு முன்னாடி ஒரு இதுல பெரியாரை பிழையாமை வந்தது. அந்த பெரியாரோடு எப்படி சேர்ந்திருக்க வேண்டும் என்பது இந்த அதிகாரத்துல விளக்கப்படுகிறது. சோ இதுதான் இந்த அதிகாரம். கிட்டத்தட்ட 10 பாடல்களும் அதே மாதிரியான வைப்புல வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெரியார்னா என்ன அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, யாவரையும் அந்த விளக்க உரைக்காரர்கள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, யார் எல்லாரையும் ஒன்று போல பாவிக்கிறார்களோ, அருளுடையவர்களாக எல்லாரையும் ஒன்று போல பாவிக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக, ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை தன்னுடைய துன்பமாக எடுத்துக்கொண்டு அந்த கருணையோடு நடந்து கொள்கிறவர்கள் யாரோ, அல்லது ஒரு பிழை செய்தால் அந்த பிழையை நீக்குவதற்குரிய கருத்துக்களை சொல்பவர்கள். அதாவது வெறும் நம்ம படிச்சிருப்போம், முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு அப்படின்னு. அப்போ வெறும் முகத்துல சிரிச்சுட்டு போறதுக்கு கிடையாது, ஒரு தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுபவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெரியவர்களோடு நாம் ஒரு நட்பு வைத்துக் கொள்வது என்பது எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத இந்த விளக்க உரை கொடுக்கிறது. நல்லினம் அப்படின்னா அதுதான் நல்லினம். உங்களுக்கு இன்பம் வந்தால் அந்த இன்பத்தை அவர்களும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்பவர்களாகவும், உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் அதை தன்னுடைய துன்பமாக நினைத்துக் கொண்டு அதற்காக இறங்குபவர்களும், தவறு செய்யும் பொழுது அதை தட்டி கேட்டி திருத்துபவர்களாக இருக்க வேண்டும். அவர்களைதான் நல்லினம் அப்படின்ற விளக்கமா சொல்லுது. சோ முதல் பாடல் ரொம்ப எளிமையான பாடல் தான். அரியா பருவத்து அடங்காரோடு ஒன்றி நெறியல்ல செய்தொழுகி அவ்வும் நெறியறிந்த நச்சார்வு சாரக் கெடுமே வெயில் முருக புல் பனி பற்று விட்ட ஆங்கு. புல்லினுடைய நுனியில பனி இருக்கும். காலையில நம்ம பார்த்திருக்கலாம், விடியற் காலையில புல்லினுடைய நுனியில புல் அந்த பனி இது இருக்கும். ஆனால் வெயில் ஏற ஏற அந்த பனி நீங்கிவிடும். அந்த பனி இல்லாம காணாமலே போயிடும், எங்க போச்சுன்னே தெரியாது. அவ்வளவு புல் அடர்ந்த இடத்துல பனி அவ்வளவு இருக்கிறத பார்க்கும்போது, டியூ டிராப்ஸ் இருக்கிறத பாக்குறது, கொஞ்சம் வெயில் மேற்நேரணும்னி அது எல்லாமே போயிடும், எங்க போச்சுன்னு தெரியாம காணாம போயிடும். அது போல நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் ஒன்றும் தெரியாமல் அறியாமையினால சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்து துன்பம் இழைக்கக்கூடிய காரியங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கேடுள்ளதாக ஆக்கி கொண்டிருந்தாலும், நீங்க ஒரு நல்ல அறிவுடையவர்களோடு பின்னாடி சேர்ந்து தலைப்பட்டு அவர்களோடு நண்பராயிருக்க தொடங்குனீங்க அப்படின்னா, நீங்க முன்னாடி செய்த தீமையெல்லாம் அவர்கள் எப்படியாவது மடை மாற்றி உங்களை நல்வழிக்கு அழைத்து கொண்டு போய்விடுவார்கள். எப்படி சூரியன் வந்தவுடன் புல்மேல் இருக்கக்கூடிய பனியெல்லாம் மாயமா மறைஞ்சு போகுதோ, அது போல உங்களுடைய தீய குணங்கள் எல்லாம் மறைந்து போகும் அப்படின்னு தான் இந்த பாட்டு சொல்லுது. இங்க ஒரு ஒரு அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. வெயில் முருக முருக, வெயில் வெயில் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கறத வெயில் முருக அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? வெயில் மிகுந்தோறும் முறுக்கிறது அப்படின்னா நல்லா டைட்டா பிழியறதுதான் நம்ம முறுக்கி அப்படின்னு சொல்லுவோம். இங்க வெயில் முருக அப்படிங்கிறது நல்லா அழகா இருக்கு இந்த வார்த்தையை படிக்கிறதுக்கு. அரியா பருவத்து, ஒன்றும் தெரியாத ஒரு அடலசன்ட் ஏஜ்ல அல்லது இன்னோசன்ஸ் பருவத்துல யாரோடு சேர வேண்டும் என்கிற ஒரு தகுதி பாடலாம் அப்ப தெரியாது. யாரோட வேணா நட்பாக இருக்கிறவர்களோடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இருக்கு. அப்ப அடங்காரோடு ஒன்றி, அப்படி நல்வினைகளிலோ நோக்கி செலுத்துபவர்களோடு பழகாமல் அடங்காதவர்களோடு, நல்வினைகளுக்கெல்லாம் அடங்காதவர்களோடெல்லாம் ஒன்றி அவர்களோடு ஒன்றி இருந்து நட்பாக இருந்து நெறியல்ல செய்தொழுகி, எது நல்ல வழியோ அந்த வழியெல்லாம் கடைபிடிக்காமல் தீயனவற்றை எல்லாம் செய்து ஒழுகி அப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தாலும் பரவாயில்லை. அவ்வும் அந்த இது கூட அவ்வும்னா அது இல்லாமல் போகும். எப்போ என்றால், நெறி அறிந்த நல் சார்பு சார கெடுமே. இந்த நல்ல நெறி அறிந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய நல்லினத்தை உடையவர்களோடு சேர ஆரம்பித்தால்
நீங்க முன்னாடி செஞ்ச பழசெல்லாம் இல்லாமல் மாறி அவர்கள் உங்களை நல்வழியில் சேர்த்து விடுவார்கள். எது போல என்றால், வெயில் முருகி ஏற ஏற புல்லில படர்ந்திருக்கக்கூடிய பனியெல்லாம் எப்படி சாதாரணமாக மறைந்து போகுமோ அது போல நம்முடைய பழைய தீய குணங்கள், பழைய தீய நட்பினால வந்தவரையெல்லாம் மாறி போகும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. நல்லா இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணத்தோட அதை வந்து அவங்க புல்லில் இருக்கக்கூடிய பனி பற்று விடுவது போல உங்களுடைய தீய பழக்கங்களும் போய்விடும். அதாவது இது நம்ம வழக்கமா சொல்ற பழமொழிதான். நீ உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சொலவடை மாதிரி தான். அப்போ யார் உங்களுடைய நீங்கள் யாரோட நட்பாக இருக்கிறீர்களோ அந்த குணத்தை நீங்கள் நிச்சயமாக பெற்றிருப்பீர்கள் அப்படிங்கறது வந்து இன்னும் உலக வழக்கமா சொல்லப்படுறதுதான். உங்களுடைய நண்பர்கள் யாரோ அவர்களுடைய குணம் தான் உங்களுக்கும் இருக்கும். அது படிஞ்சிருக்கும், என்ன இருந்தாலும் அது படியாம போகாது. அப்படிங்கிறதுனால நீங்க நல்லிணத்தோடு சேரும் பொழுது அந்த பழைய தீமை எல்லாம் அழிந்து போய் நீங்கள் நல்வழியில் உய்வதற்கான வழியாக அது இருக்கும். முன்னாடி பண்ண எல்லாமே அது வந்து மறைஞ்சு போகும் பனி போல அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான ஒரு பாடல் தான். புத்தி அறியாத காலத்துல அடக்கமில்லாதவரோடு இணங்கி நல்ல நெறியல்லாத செயல்களை செய்திருந்த அந்த வழி கூட நல்ல ஒரு நல்ல நெறிகளில் அறிந்து நல்லாரோடு சேரும் பொழுது வெயில் முருக முருக பனி காணாமல் போவதை போல தீமைகள் எல்லாம் அழிந்து நன்மை பெருகும் அப்படிங்கிறதா இந்த பாடலுடைய பொருள். அது நல்லினம் சேர்தல்ல ஏன் நல்லினத்துல சேரணும், நல்லினத்தோடு சேருவதனால வரக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லும். சரி, இதுக்குதான் இது நம்ம பார்த்த அதே இந்த பாடல்கள் தான் உதாரணம். ரெண்டாவது பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரிசைப்படுத்தி கொடுக்குது. அறிமின் அறநெறி லிஸ்ட் தான் இது பாருங்க. அறிமின் அறநெறி, அஞ்சுமின் குற்றம், பொறுமின் பிறர் கடும் சொல், போற்றுமின் வஞ்சம், வெறுமின் வினை தீயார் கேண்மை, எஞ்ஞான்றும் பெருமின் பெரியார் வாய்ச்சல். என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற லிஸ்ட் இந்த பாட்டு கொடுக்குது. அறிமின் அறநெறி, அறநெறிகளை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அறநெறிகளை எது என்று சொல்லித்தரக்கூடிய அந்த நல்லினத்தோடு சேர வேண்டும். அறிமின் அறநெறி, அறநெறி எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அஞ்சுமின் கூற்றம்னா நமக்கு தெரியும், யமன் நிச்சயம் ஒரு நாள் வரதான் போறோம். அதனால வந்து எப்படி இருந்தாலும் எப்படியாலும் வாழலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னால் கூற்றம் என்ற ஒரு புல் ஸ்டாப் இருக்கு வாழ்க்கையில. அது வாழ்க்கை ஒரு கமா இல்ல, அது ஒன்றும் என்னைக்காவது ஒரு புல் ஸ்டாப்ல முடிஞ்சு போயிடும். அப்போ வந்து அந்த கூற்றம் என்ற ஒன்று இருக்கிறதுனால வாழக்கூடிய வாழ்க்கையை நல்ல வழியாக வாழணும் அப்படிங்கிறதால அந்த கூற்றத்தை நினைத்து கொஞ்சம் அஞ்சுங்கள். எங்கோ ஒரு இவ்வளவு ஆட்டம் போட்டா என்னைக்காவது ஒரு நாள் அது முடியதான் போகுது அப்படிங்கிற மாதிரி அஞ்சுமின் கூற்றம். பொறுமின் பிறர் கடும் சொல், பிறருடைய கடும் சொற்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய எல்லாம் வந்து மனசை போட்டு அழட்டிக்க வேண்டியதில்லை. அதை பொறுத்து கொண்டு போனாலே பாதி வாழ்க்கையில நிம்மதி வந்துடும். பொறுமின் பிறர் கடும் சொல், பிறர் கூறக்கூடிய கடும் சொற்களை மனதில் காதல வாங்கி கொண்டு அதை பொறுத்து கொள்ள பழகுங்கள். அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து எதிர் வார்த்தைகள் ஆடிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அதனால பொறுமின் பிறர் கடும் சொல், போற்றுமின் வஞ்சம். போற்றுமின் வஞ்சம் அப்படின்னா வஞ்சத்தை போற்றாதீர்கள். மனசுக்குள்ள வஞ்சத்தன்மைகளை வஞ்ச எண்ணங்களை வைத்துக் கொண்டு அதை போற்றி வளர்க்காதீர்கள். அதை வந்து வளர்த்து மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. வஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மீனிங். பிறர் மேல் ஒரு வஞ்சனையாக நினைக்கக்கூடிய கெடுதியான எண்ணங்கள், அதை போற்றுமின் அப்படின்னா அவற்றை போற்றி மனதுக்குள்ளே வளர்க்காதீர்கள். இனத்தினை போற்றேன் அப்படின்னு வரும். பாரதியினுடைய ஆத்திச்சூடியில ஒரு வரி வரும். பழசெல்லாம் வந்து பீழைக்கு இடங்குடல். அதாவது வரிசையா வரக்கூடிய புதிய ஆத்திச்சூடி, மாகவி பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடி ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே கூட பார்த்திருக்கோம் ஒரு தடவை. அதை கற்றதொழுகு காலம் அழியேல் கிளைப்பல தாங்கேல் கீழோர் கஞ்சேல் அப்படின்னு புதுசா அவர் எழுதியிருப்பாரு. அதாவது அந்த காலத்து முறைப்படி அதுல நிறைய புதுசா எழுதியிருப்பாரு. அதுல வந்து பிணத்தினை போற்றேன் அப்படின்னு வரும். பிணத்தினா ஒரு சிலதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை மனதுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு அதை வளர்த்து கொண்டே இருப்பது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல இங்கே அதே மாதிரி போற்றுமின் வஞ்சம், வஞ்ச எண்ணங்களை மனதில் போற்றி வளர்க்காதீர்கள், அது தேவையே இல்லாதது. வெறுமின் வினை தீயார் கேண்மை, வினை தீயார் தீய வினைகளை செய்யக்கூடியவருடைய நட்பை அஞ்சுங்கள். அந்த நட்பு தேவையில்லாதது. வெறுமின்னா கைவிடுங்கள், அதை நோக்கி போகாதீர்கள். வெறுமின் வினை தீயார் கேண்மை, எஞ்ஞான்றும் பெருமின் பெரியார் வாய்ச்சல். எந்த நாளும் நீங்கள் பெற வேண்டியது எது என்றால் பெரியவர்களுடைய நல்லினத்தை சேர்ந்தவர்கள் பெரியவர்களுடைய வாய்ச்சொற்களை
கேட்டுக்கொள்ளுங்கள். அது உங்களை நல்வழிப்படுத்தும். அதனால அவங்களுடைய நன்மொழிகளை கேட்டுக்கொள்ளுங்கள். வஞ்சம் அப்படிங்கிறது வந்து நிறைய லிஸ்ட் சொல்லிட்டே போலாம். கொலை, கள், களவு, பிறன்மனை நயத்தல், காமம், எது வேணாலும் இருக்கலாம். பிறரை வஞ்சகமாக நினைத்தல், எல்லாமே வஞ்சம் அப்படிங்கிறதுக்குள்ளதான் அடக்குறாங்க. அதனால இந்த விஷயங்களை எல்லாம் போற்றாதீர்கள், மனத்திற்குள் வைத்து போற்றாதீர்கள் அப்படிங்கிறது. அப்புறம் தீய காரியங்களை செய்யக்கூடியவர்களுடைய நட்பை இணக்கமாக அவர்களோடு இருக்காதீர்கள். அப்ப வந்து வெறுமின் அப்படின்னா வெறுத்து ஒதுக்கி விடுங்கள். அது சேரவே வேண்டாம், சேர்ந்துட்டு அதை சரிப்படுத்திக்கலாங்கிறதெல்லாம் கிடையாது. சேரவே சேராது. வெறுமின் அப்படின்னா வெறுத்து ஒதுக்கி விடுங்கள். சோ இதுதான் நல்லினம் சேர்தலுடைய நன்மை. என்னன்னா இதுல இருந்தெல்லாம் உங்களை அதை விளக்குவதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து சொல்றேன். அறிவின் அறநெறி, அஞ்சுமின் கூற்றம். புரியுது இல்லையா? ரொம்ப அழகா, சின்னதா, ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி ஒரு அழகான பாடல் இது. அறிமின் அறநெறி, அஞ்சுமின் கூற்றம், பொறுமின் பிறர் கடும் சொல், போற்றுமின் வஞ்சம், வெறுமின் இணைத்தீயார் கேண்மை, எஞ்ஞான்றும் பெருமின் பெரியார் வாய்ச்சொல். எந்த நேரத்திலும் பெரியவர்களுடைய வாய்ச்சொல்லை கேட்டுக்கொள்ளுங்கள். அது வந்து உங்களை நல்வழிப்படுத்தும். நம்ம வந்து கேள்வி செல்வம்னு கேள்வின்னு ஒரு அதிகாரம் இருக்க திருக்குறள்ல. கற்றிலனாயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை அப்படின்னு வரும். நீங்க படிக்கலனாலும் கூட பரவாயில்ல, உங்களுடைய கேள்வி ஞானத்துல இப்படி பெரியவர்களுடைய வாய்ச்சொற்களை கேட்டு கேட்டு பழகும் வாழ்க்கையை நடத்தும் போது, ஏன்னா நிறைய பேர் என்ன வாழ்க்கையில நல்ல நெறியில நடத்துக்கிற நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான நல்ல சொற்களை கேட்டு நடக்கிறவங்களாதான் இருப்பாங்க. படிப்பு அப்படிங்கிறது நல்ல தன்மையெல்லாம் கொடுத்துருமா அப்படின்னா இது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நல்ல கற்றறிந்தவர்களுக்கு கூட அந்த நல்ல தன்மைகள் இருக்குமா அப்படின்னா அதை நம்ம வந்து இன்றைய நடைமுறை உலகிலேயே பார்க்கிறோம். அப்படி இல்லை, அதுக்கு ஒன்றும் ஒன்றும் ஒத்து போறது கிடையாது அப்படிங்கிறது. அப்போ நல்ல தன்மைகளை சொல்லிக் கொடுப்பவர்களுடைய பெரியவர்களுடைய வாய்ச்சொற்களை உங்களுடைய வாழ்க்கை துணையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அவ்வளவுதான். சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பாட்டு தான். அடுத்தது வந்து இந்த பிறவியினுடைய பிறவி என்பது ரொம்ப துன்பம் தருவதானது. ஆனால் அதில் பெரியவர்களுடைய சொற்கள் என்பவை நமக்கு துணையாக இருக்க முடியும். இந்த பிறவி என்பதே துன்பமானதுதான். ஆனால் இந்த பிறவியில பெரியவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு அதுல இருந்து ஈடேறுவதற்கு உதவுவதாக இருக்கும் அப்படிங்கிற பொருள்ல இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. அடைந்தார் பிரிவும் அரும் பிணியும் கேடும் உடம்பு கொண்டார்க்கு உரலால் தொடங்கி பிறப்பு இன்னாது என்றுணரும் பேரறிவினாரை உற புணர்க அம்மா என் நெஞ்சு. என் நெஞ்சே, அங்க நெஞ்சத்தை கூப்பிட்டு சொல்வது போல, என் நெஞ்சே அம்மா. அம்மாங்கிறது இங்க ஒரு விழி மாதிரி. ஐயோ நீ அதை செய்ய அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழியில வர்றது. என் நெஞ்சே அம்மா, என் நெஞ்சே, என்னுடைய என் நெஞ்சமே நீ வந்து நல்லவதானேங்கிறதுனால கொஞ்சம் நான் சொல்றதை கேட்டுக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. உறப்புணர்க, அவர்களோடு சேர்ந்து இரு. உறப்புணர்க, புணர்தல்னா சேர்ந்து இருத்தல், புணர்ச்சி விதினா சொல்றோம் இல்லையா, சேர்ந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருத்தல். யாரையோடு உறப்புணர்க அப்படின்னா, ஏன்னா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா அடைந்தார் பிரிவும். நீங்கள் யாரோடெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களை ஒரு நாள் பிரிய போகிறீர்கள். அது யாரா இருந்தாலும் சரி, உங்களோடு உங்களோடு சுற்றமாக நட்பாக இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் அவரை ஒரு நாள் பிரிய போகிறீர்கள். அடைந்தார் பிரிவும். யாரை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களோ அது உறவு, நட்பு என்ன ஆனாலும் இருக்கலாம். அடைந்தார் பிரிவும். அந்த பிரிவு தான் இந்த வாழ்க்கைக்கு நிலையான ஒன்று. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அரும் பிணி, சொல்ல முடியாத நோய் திடீரென்று நம்மை வந்து தாக்கலாம். அரும் பிடியும் கேடும். அது போல வாழ்வை முடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தீங்கான விஷயங்களும் நேரும் தான். உடங்குடம்பு கொண்டார்க்கு உரலால், அது இந்த உடம்பை எடுத்தவர்களுக்கு. உடங்கு உரலால் அப்படின்னா உடங்கு கூடவே இருக்கிறது. இந்த உடம்பாகிய இந்த பிறவியாகிய உடலை எடுத்த எல்லாருக்குமே இது பொதுவானதுதான். அடைந்தாரை பிரிவும் அரும்பிணி கேடு எல்லாமே இந்த உடம்பால் பிறவி எடுத்துக்கக்கூடிய எல்லாருக்குமே உரியதுதான். அதுல வந்து நம்ம எதையுமே மாத்த முடியாது. தொடங்கி பிறப்பின்னாது என்று உணரும். அப்போ பிறப்பு என்பது இன்னாது. அப்ப இந்த மாதிரி ஒரு உடம்பை எடுத்து பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து யாருக்கும் விருப்பம் இல்லாத ஒன்றுதான். எல்லாருமே வீடு பேற்றை தான் நோக்கி விரும்புகிறார்கள். வீடு பெயர் அடைந்து முக்தி அடைய வேண்டும், இனிமேல் இன்னொரு பிறப்பு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இன்னை மறவாமை வேண்டும் அப்படின்னு காரைக்காலம் ஏற்படுறதா வரும். இந்த உலகத்துல பிறக்கவே வேண்டாம், பிறவாமை வேண்டும். முதல் வேண்டுதலே அதுதான், பிறவாமை வேண்டும். இந்த உலகத்துல இனி பிறக்கவே வேண்டாம், போதும், பட்ட துன்பம் எல்லாம் போதும். ஆனால் மீண்டும் பிறப்புண்டேல், ஒருவேளை என் கையில அது இல்லை, ஒருவேளை மீண்டும் பிறப்புண்டேல்
நின்னை மறவாமை வேண்டும் அப்படின்னு வரும். நான் அதை சரியா சொல்றேன்னு தெரியல, ஆனா வார்த்தை இதுதான். அப்போ யாரோடு சேர வேண்டும்? இந்த துன்பகரமான வாழ்க்கையில யாரோடு நீங்கள் சேர்ந்தால் நல்வழியை அடையலாம் என்றால், பிறப்பு இன்னாது என்று உணரும். இந்த பிறப்பு என்பது இன்னாதது, அது அவ்வளவு இனிமையுடையது அல்ல. இந்த பிறவியை இப்படியே வாழ்ந்து கொண்டு போய் வீணாக கழிக்கக்கூடியதெல்லாம் தேவையில்லாதது என்று சொல்லி, இந்த பிறப்பு இன்னாதது என்று உணர்த்தக்கூடிய பேரறிவாளரை, நல்ல பெரிய அறிவு உடைய கூடிய பெரியார்களை, அவர்களோடு நீ ஏன் சேர்ந்திருக்க கூடாது என் நெஞ்சமே? அவங்க உனக்கு நல்வழி காட்டுவாங்க, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தருவார்கள். அந்த அப்படி வாழ்வதன் மூலமாக உனக்கு இன்னொரு பிறவி என்பது இல்லாமல் ஆகும். அதனால இந்த பிறவியை கடந்து சென்று முக்தி அடையக்கூடிய வழியை, மீண்டும் பிறப்பில்லாத வழியை காட்டுபவர்களாக பெரியவருடைய வாய்ச்சொல் அமைய முடியும். அப்படிப்பட்ட பெரியாரோடு ஏன் நீ சேரக்கூடாது என் நெஞ்சே என்று சொல்லி தன்னுடைய நெஞ்சத்தை நோக்கி சொல்வதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடைந்தார் பிரிவும் அரும் பிணியும் கேடும் உடங்கு உடம்பு கொண்டார்க்கு உரலால். உடம்பை படைத்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் இதெல்லாம் உண்டு. தொடங்கி பிறப்பு இன்னாது என்று உணரும் பேரறிவினாரை உற புணர்க. உரன்னா அவர்களோடு நெருங்கி இருந்து சிக்கன, உர சிக்கன பிடித்தேன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? வந்து தேவார பாடல்ல வரும், சிக்கன பிடித்தேன் அப்படி டக்குன்னு ஓடி பிடிச்சுக்கிறது. அதுதான் இங்க உர அப்படிங்கிற வார்த்தையோட உறுதியாக அப்படிங்கிறது. அவர்களை ஏன் அப்படி பிடிச்சக்கூடாது? நீ போய் சிக்கனியே அவங்களை பிடிச்சக்கூடாது. அதுதானே உனக்கு வந்து இந்த பிறவியை ஆகிய கடலை நீந்துவதற்கும் மீண்டும் ஒரு பிறவி எடுக்காமல் இருப்பதற்குமான உறுதுணையாக அவர்களுடைய வாய்ச்சல் தானே இருக்கும். அதனால அவர்களை போய் உற சிக்கென்று பற்றிக்கொள் என் மனமே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் தன்னுடைய மனதை பார்த்து சொல்வது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதுதான் இந்த பாடலுடைய பொருள். அடுத்த பாட்டு போகலாம். சரி, அப்படியே இல்லைனாலும் இந்த பிறவி இனிமையுடையதுதான். இந்த முதல் பாட்டுக்கு இன்னொரு முரண் மாதிரி அடுத்த பாட்டு இருக்கு. இந்த சரி, இந்த வந்து ரொம்ப அழகான பாட்டு ஒண்ணு நம்ம படிச்சுப்போம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த செஞ்சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும் எடுத்த இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. மனுஷ பிறவியே வேண்டாம், இன்னொரு பிறவி எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பிறவி போதும், இதுல இருக்கக்கூடிய துன்பங்களே போதும். ஆனால் சிவபெருமானுடைய அழகை பற்றி பாடும் பொழுது, இவ்வளவு அழகா இருக்கிறியே நீ, உன்னுடைய அழகை திரும்ப திரும்ப ரசிப்பதற்காகவாது எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாமா? மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. இந்த இந்த உலகத்துல இன்னொரு மனித பிறவி இருந்தால்தான் என்ன, உன்னை வந்து உன்னை பாக்குற அழகு, அந்த உன்னுடைய அழகை பார்ப்பதற்கு இன்னொரு மானிட பிறவி இருந்தால்தான் என்ன அப்படின்னு பாட்டு வரும். அது போல இங்க இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த நாலடியார் இந்த பாட்டு, மனித பிறவி வந்து தீங்கானதுதான், அது வந்து கொடுமையுடையது, அது வந்து இவ்வளவு எல்லா துன்பங்களை தருவதுதான். ஆனால் இப்படி ஒரு நற்சொற்களை சொல்லி நம்மை வழிபடுத்துபவர்களுடைய நட்பு கிடைக்கிறது என்றால் இந்த மானிட பிறவியும் இனிமையுடையதுதான். அதனால பரவாயில்ல, மானிட பிறவி பிறக்கலாம். நல்லவர்களுடைய வாய்ச்சொற்கள் நமக்கு துணையாக வரும் என்றால் இந்த மானிட பிறவியும் அனுபவிப்பதற்கு இனிமையானதுதான். அதனால இருக்கட்டும், மானிட பிறவி இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. நல்லா இருக்கு இந்த பாட்டு. இறப்ப நினையும் கால் இன்னாதெனினும் பிறப்பினை யாரும் முனியார், பிறப்பினுள் பண்பாற்று நெஞ்சத்தவர்களோடு எண்ணான்றும் நண்பாற்றி நட்கப்பெறை. அவர்களோடு நண்பாற்று, பண்பு ஆற்றும் நெஞ்சத்தவர்களோடு, பண்புக்கு உரைகளமாக இருக்கக்கூடிய நெஞ்சினை உடையவர்களோடு ஒரு நட்பு கிடைக்கும் என்றால், அவர்களோடு நட்பாக இருந்து அவர்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும் என்றால், இறப்பு நினையும் கால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மிகவும் ஆராய்ந்து விசாரித்து பார்க்கும் போது இறப்ப நினையும் கால் என்ன, ஆமா மனுஷ பிறவி ரொம்ப மோசமானதுதான், அவ்வளவு துன்பம் இருக்கு, அடைந்தவர்களை பிரிகிறோம், நோய் வருகிறது, கேடு வருகிறது, சாவு வருகிறது, எல்லாமே இருக்குதான் எல்லாம். ஆனா ஆராய்ச்சி பார்த்தா இந்த மனித பிறவி ரொம்ப அழகான பிறவிதான், நல்லாதான் இருக்கு. இன்னாது எனினும், இன்னாது இனிமை இல்லாதது அப்படிதான் என்றாலும் கூட, பிறப்பினை யாரும் முனியார், முனிதெல்லாம் கோவப்படுதல், வெறுத்தல். யாரும் இந்த பிறப்பினை யாரும் வெறுக்கிறது இல்லை, பிறப்பினை எல்லாரும் விரும்புவார்கள். எப்பொழுது என்றால் பிறப்பினுள், இந்த அப்படி பிறந்த பிறவியில பண்பாற்று நெஞ்சத்தவர்களோடு, பண்பை ஆற்றி இருக்கக்கூடிய நல்ல நெஞ்சத்தவர்களோடு நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்றால், எஞ்ஞான்றும் நண்பாற்றி நட்கப்பெறும், அவர்களோடு எப்பொழுதுமே நண்பர்களாக இருந்து அவர்களோடு கூடி உறவாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால், இந்த பிறவி கூட அழகானதுதான். இந்த மானிட பிறவி கூட மிக அழகான ஒன்றுதான். அதனால பிறக்கலாம், பரவாயில்ல.
இப்படிப்பட்டவர்களோட நட்பு கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து பிறக்கலாம் தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது. அதாவது அறத்தின் பால் நிற்பவர்கள். பண்பு அப்படின்னா இங்க வந்து நல்ல குணங்கள் மட்டுமல்ல, அறத்தின் பால் நிற்கக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்துபவர்களோடு கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால், அவர்களோடு நட்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்றால் இந்த பிறவி இனிமையுடையதான். முதல் பாடல் பிறவி இனிமை இல்லாதது, அதை கடந்து போவதற்கு இவருடைய வாய்ச்சொற்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை பிறந்துட்டா என்ன பண்றது அப்படின்னா, பிறந்துச்சாலும் பரவாயில்ல, நல்லதுதான். இந்த மாதிரியான ஒரு பண்பாளர்களுடைய நட்பு கிடைக்கும் என்றால் பிறவி கூட அழகானதுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, 5வது பாட்டு பார்த்துருவோம். 175. ரொம்ப அழகான பாட்டு இதுவுமே. ஊர் அங்கண நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பிரிதாகி தீர்த்தமாம் ஓரும் குலமாட்சி இல்லாரும் குன்று போல் நிற்பர் நலமாட்சி நல்லாரை சார்ந்து. நம்ம படிக்கும் போதே எனக்கு புரியுது இல்லையா? ஊர் அங்கண நீர். அங்கணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான வார்த்தை. இதுல இவன் திருக்குறளையும் இது வருது. அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் அப்படின்னு வரும். அது அமிழ்தத்தை கொண்டு போய் அங்கணம் அப்படின்னா வீடுகள்ல, பழைய வீடுகள் எல்லாம் சமையல் கட்டுக்கு ஒரு பகுதியில ஒரு இந்த பக்கம் தென்கிழக்கு மூலையில வந்து இது வச்சிருப்பாங்க இல்லையா, அடுப்பு வச்சிருப்பாங்க. அந்த அக்னி மூலை வந்து அடுப்பு வைக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து தண்ணி மூலை தனி, அந்த சைட்ல வந்து ஒரு கீழே பள்ளமா இருக்கும். வழக்கமா இருக்கிற தரையில இருந்து இது கொஞ்சம் பள்ளமா இருக்கும். முன்னாடி நம்ம குடியிருந்த வீடுகள் அப்படி இருந்திருக்கு. சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும். அதை விட்டு தண்ணி வெளியில போகும், தோட்டத்துக்கு வெளியில போகும். அதுங்கதான் பாத்திரம் தேய்ப்பாங்க. பாத்திரம் தேய்க்கிறதா இருக்கும், குளிக்கிற இடமா இருக்கும். கிச்சனுக்குள்ளேயே தான் முன்னாடி எல்லாம் தனியா குளிக்கிற எல்லாம் இருக்காது இல்லையா, கிச்சனுக்குள்ளேயே அப்படி குளிச்சுப்பாங்க. அங்கேயே வந்து கை கழுவிக்கிறதுக்கு, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எல்லாம் பயன்படக்கூடிய இடமா இருக்கும் அங்கணம் அப்படிங்கிறது. அப்போ ஊர் அங்கண நீர் உறவு நீர் சேர்ந்த கால். அந்த முற்றத்துல நிற்கக்கூடிய தண்ணி அது வந்து ஒரு வேஸ்ட் தண்ணி தான். அது ஒண்ணும் பயன்படக்கூடிய தண்ணியோ அல்லது அதை வந்து எடுத்து குடிக்கிறதெல்லாம் கிடையாது. பாத்திரம் தேய்ச்சி மீதி இருக்கக்கூடிய தண்ணி, வெளில போறதுக்கு முன்னாடி இருக்கிற தண்ணி, அது ஒரு வெளியில போகக்கூடிய வேஸ்ட் வாட்டர் தான் அது. ஆனால் அந்த தண்ணி போய் ஒரு குளத்துல போய் சேர்ந்தது, ஒரு ஒரு கோவிலுடைய குளம் மாதிரி தீர்த்தமாக பருகக்கூடிய ஒரு இடத்துல போய் அது சேர்ந்தது அப்படின்னா, அதை யாரும் அங்கணத்தினுடைய நீர்னு சொல்றது இல்லை. அதை வந்து ஒரு தீர்த்தமாக வாங்கி குடிக்கிறது கூட தயங்குவதில்லை. அப்போ